அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது இன்றைய ராசி பலன் தான். இன்று 27/8/2026 ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று காலை 2:20 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்டம். இன்று திதி காலை 9:53 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்று யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்று கிரகங்களின் இருப்பு நிலையை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, புதன். கன்னியில் சுக்கிரன். கும்பத்தில் சந்திரன், ராகு. மீனத்தில் சனி. மிதுனத்தில் செவ்வாய். கடகத்தில் குரு. இன்று சதயம், திருவாதிரை, சுவாதி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தாராபலம் உள்ள நல்ல நாளாக அமைகிறது. இந்த நாளில் அவர்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும். வீடு, மனை, கிரக அமைப்புகளில் அவர்களுக்கு புதிதாக செய்யக்கூடிய நாட்களாகும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு ஒரு முதன்மை நாளாக செய்யக்கூடிய நாளாகவும், சம்பந்தமாக புதிய ஆட்களை சந்திக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு. இன்று இந்த நாளில் செய்யக்கூடிய சுப செயல்களை பார்க்கலாம். திருமணம் சம்பந்தம் பேசுவதற்கும் அது சம்பந்தமான ஆட்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. புதிய ஆரம்பம் செய்யக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குது. வெளிநாடு சம்பந்தமாக சிலரை சந்திக்கக்கூடிய நாளாகவும், அது சம்பந்தமாக புதிய முன்னெடுப்புகள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது. தானியம் வாங்குவதற்கும் விவசாயம் செய்வதற்கு தொடங்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது. ஆபரணம் வாங்கக்கூடிய நாளாகவும், ஆபரண சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது. இறை வழிபாடு செய்யக்கூடிய நாளாகவும், இறைவனுக்கு இறை வழிபாடு செய்யக்கூடிய நாளாகவும், சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது. வாருங்க ஒவ்வொரு ராசி பலனையும் விரிவாக பார்க்கலாம். மேச ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், ராகு இருக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு தொடருதுங்க. இந்த அமைப்புகளால் எதுலேயும் சுறுசுறுப்பாக இன்று செயல்படக்கூடிய நாளாகவும், உங்கள் காலை ஆரம்பத்தில் இருந்தே புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நாளாகவும், அந்த சிந்தனைகள் உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உங்கள் வீட்டிற்கு உறவினர் மகிழ்ச்சியால் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. எந்த வழியிலும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவில்லாத இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குழந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்வது இன்று நல்ல அமைப்பாக தொடரும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குழப்பம் இருந்தவர்களுக்கு அது விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சகோதர அமைப்புகளை நீண்ட காலமாக இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு தொடருதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கவனம் செலுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. இந்த அமைப்பினால் இன்று எதையுமே சிந்தித்து நல்ல முறையில் அதை செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் வீடுகளில் ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய நாளாகவும், நீங்களும் சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. புதிய நண்பர்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. பங்குதாரர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை துணை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அதாவது வேலை அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு நல்ல நிலையை தொடரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. வேலைகளில் இன்று அதிகமான வேலைப்பளு இருந்தாலும் கூட இறுதியில் அது அந்த பணிகளில் கவனம் செலுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு இன்று பொருளாதார வரவுகள் நல்ல நிலையில் தொடரக்கூடிய நிலைமையாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் புதிய சிந்தனைகளை நாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு புதிய நவீன மிஷின்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய நாளாக தொடருதுங்க. மிதுன ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக தொடருதுங்க. இதனால் தந்தை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இருந்த
கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. நீண்ட காலமாக தந்தை வழி சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. நீண்ட காலமாக நான் தந்தையை பிரிஞ்சிருக்கேன், அந்த தந்தையை சந்திச்சுட்டு வரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இதை செஞ்சால் இப்படி ஆயிருமா, ஒரு சந்தேகம் வந்துடுமா, அந்த தோல்வி அடைஞ்சிருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு அந்த சந்தேக கூற நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. அரசு அலுவலகங்கள் இன்று செல்ல வேண்டிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அந்த இடத்துல நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனைத்திலையும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. கடகராசி நேர்களே, உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நிலை தொடருதுங்க. இன்று இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றியை தேடித்தரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அந்த அதிகாரிகள் உங்களிடம் ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீது இன்று ஆசைகள் வரக்கூடிய அமைப்பிலும் அந்த ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு இன்று சிறு விரயம் வரக்கூடிய நாளாக தொடருது. உயர்வு பற்றி சிந்திச்சிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு அந்த சிந்தனை செயலாக்கி புதிய ஒரு முதலீடுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று பெண்களுக்கு கணவன் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகவும் புத்திர பாக்கியம் சம்பந்தமான சில நல்ல செயல்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. இதனால் உங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தையும் எந்தவித தடையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக முன்னேற்றத்துடன் காணப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு தொடங்குதுங்க. இன்று வாகன அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருந்த ஒரு வாகனத்தை வாங்குவதற்காக இன்று புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வாகன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பழுது நீக்க வேண்டிய அமைப்பில் இருந்த வாகனங்கள் இன்று அது பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் தூரத்து ஒரு உறவினர் சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சொல்லக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குழந்தைகளின் மேல்நிலை கல்வி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஒரு மேல்நிலை கல்வி சம்பந்தமாக புதிய சிந்தனை வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. ராசி நேயர்களே, இன்று உங்களின் உடன் பிறந்தோர் அமைப்புகள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு தொடருதுங்க. சில சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவர்களும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்றது நல்லதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தூரத்து ஒரு உறவினர் உங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இளைய பருவத்தினருக்கு நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகளில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. தாமதமான உறவு முறைகளை தவிர்ப்பது உங்களுக்கு செரிமான பிரச்சனையிலிருந்து இன்று உங்களுக்கு காக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. விளையாட்டுத்துறையில் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு இன்று ஒரு முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு தொடருதுங்க. இதனால் உங்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு சிறு சேமிப்பு தொடங்கக்கூடிய நாளாகும். ஏதாவது அவர்களுக்கு ஒரு ஆபரணம் வாங்கக்கூடிய சிந்தனை உங்கள் மனதில் வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிறு தூர பயணம் குடும்பத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இன்று இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பத்திரம் தொடர்பான செயல்களில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பாக இருக்குதுங்க. சிலருக்கு ஜாமீன் அமைப்புகள் கையெழுத்து விடுவது சற்று நிதானமாக செய்ய வேண்டிய
அமைப்பாக இருக்குதுங்க. அடமானம் வைத்த பொருட்கள் உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமிச்சிருக்குதுங்க. அது சம்பந்தமாக ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல நிலையாக தொடரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இரவு 7 மணிக்கு மேலே உடல்நல சிறு சிறு அசதி மாற்றம் வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலையில் உணவு விஷயத்தை இரவு கவனம் செலுத்துவது நல்லதுங்க. விருச்சிக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. தாயார் வழியில் அன்பும் ஆதரவும், தாயார் சொத்து அமைப்புகளில் இன்று உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு மாமனார் மாமியார் உறவுகள் இன்று கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று எதையுமே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகவும் புதிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல உடல்நிலை சிந்தனையும் இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு தொடருதுங்க. உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சிறு தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அந்த பயணங்களால் உங்களுக்கு சிறு அசதி ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொத்து ஆபரண சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் எங்களுக்கு இருக்குதுங்க. விளையாட்டுகளில் இன்று கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. ஒரு சில போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எதையும் சுறுசுறுப்புடன் இன்று செயல்பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு தொடங்குதுங்க. இன்று உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக சில சிந்தனைகள் செயல்பட்டு புதிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய நாட்களும் புதிய வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட கால பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மனதளவில் இருந்த இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனை உங்கள் மனதில் இருந்து குறையக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட சுப பேச்சுகள் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக தொடங்குதுங்க. இரவு 7 மணிக்கு மேலே சற்று நிதானத்தை கடைபிடிப்பது வீண் வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தின் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கு. கும்ப ராசி நேயர்களே, இன்று மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றவர்கள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதா இருந்தாலும் மனைவி கணவன் வாழ்க்கை துணை அமைப்புகளில் சற்று நிதானமாக செயல்படுவது சிறு வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தந்தை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தவர்களை தந்தையை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பருவத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு
படிப்பிலையும் விளையாட்டிலையும் இன்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களின் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தோடு நல்ல நிலையில் தொடரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. பொருளாதார வரவு எந்த சிக்கலும் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் தொழில் அமைப்புகளை மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறு வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அந்த பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்துடன் ஒரு சிறு பயணம், ஆன்மீக பயணமோ பொருளாதார ரீதியாக ஒரு பயணமோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தந்தை அமைப்புகளில் ஒத்துழைப்பு இல்லாதவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தந்தை வழி சொத்துக்களில் பேங்கு சேமிப்பு இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு புதிய ஆபரணமும் சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. புதிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வெளியூர் பணியிடத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. காலை 11 மணி வரை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியாத இருந்த ஒரு மனக்குறை நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் தொழில் பொருளாதார வளர்ச்சி இன்று இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க.